அனைவருக்கும் வணக்கம். இது சுபி மணி அகாடமி. நான் உங்கள் மணி. இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்னா கம்ப்யூட்டர் பற்றி படிக்க போகிறோம். நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர்னா ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி நல்லா தெரியும். ஆனால் யாரும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது அப்படிம்பாங்க. ஆனால் மொபைல்லலாம் நல்லா புகுந்து விளையாடுவாங்க. எல்லாமே ஆப்ரேட் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க A to Z மொபைலில். ஆனால் கம்ப்யூட்டருங்கும்போது கேட்டால் எனக்கு தெரியாது அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன வந்தது? கம்ப்யூட்டர் தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் மொபைல் வந்துச்சு. மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல், விண்டோ மொபைல்லாம் இருக்கா? அப்போ கம்ப்யூட்டரை அடிப்படையாக வச்சு தான் ஆண்ட்ராய்டு மொபைல், விண்டோஸ் எல்லாமே உருவாக்குனாங்க. அப்போ மொபைல் வந்து கம்ப்யூட்டரோட தம்பின்னு வச்சுக்கலாம். அப்போ மொபைலில் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு என்னென்னா, இப்போ மொபைலில் நீங்கள் வந்து ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் தான் பண்ணுறீங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பெர்சனலாக நிறைய வேலை பார்க்கலாம். ஆனால் நம்ம தான் அதை செய்ய மாட்டோமே. நமக்கு என்டர்டெயின்மெண்ட் தானே பிடிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கிட விரும்ப மாட்டோம். எல்லாரும் அப்படி கிடையாது. ஆனால் அதிகமான பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் அதில் நல்ல விஷயங்களையும் கற்றுக்குறாங்க. இப்போ கம்ப்யூட்டர் வந்து எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு டிவியில் என்ன, டிவி சும்மா வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா அதில் ஒன்றுமே பார்க்க முடியாது. ஆன் பண்ணிங்கன்னா கிஸ்ஸுன்னு சவுண்டு வரும். அப்படி தானே? நீங்கள் டிவியை பார்க்கணுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் இன்புட் சோர்ஸ் கொடுக்கணும். எக்ஸ்டர்னல் இன்புட் சோர்ஸ்னால் என்னது? ஃபஸ்ட்டு கேபிள் டிவிம்பாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் கிராமத்தாளாக இருக்கலாம், இல்லை சிட்டியில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். அங்கே ஒரு ஆள் கேபிள் வச்சுருப்பார். அவர் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அந்த கனெக்ஷன் கொடுத்துருப்பாரு. அந்த கேபிளை வந்து உங்கள் டிவியில் மாட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த டிவியில் நீங்கள் படம் பார்க்க முடியும். இப்போல்லாம் டிஷ் வந்துருச்சு. வீட்டுக்கு எல்லாம் டிஷ் வாங்கி மாட்டிட்டாங்க. அவங்களே ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க. அதான் டிவி. ஆனால் கம்ப்யூட்டர்னா என்ன? கம்ப்யூட்டர் வந்து டிவி மாதிரி தான். ஆனால் இதுக்கு சோர்ஸ் வந்து இன்டர்னல் சோர்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் சோர்ஸும் இருக்குது. இன்டர்னல் சோர்ஸ்னால் என்னென்னா சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து அந்த கம்ப்யூட்டருங்க மெஷினை ஆப்ரேட் பண்ணி அதில் என்ன வேணால் பண்ணலாம். அது மாதிரி கம்ப்யூட்டரில் அந்த இன்டர்னல் சோர்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு. அந்த இன்டர்னல் சோர்ஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு சாஃப்ட்வேரை, அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டர்னல் சோர்ஸாக இன்டர்நெட்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ராட்பேண்ட் கேபிள் மூலமாகவோ இல்லை ஒய்ஃபை மூலமாகவோ எப்படி வேணால் இன்டர்நெட்டில் நீங்கள் கனெக்ட் ஆகலாம். இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டருங்கிற மெஷின், இந்த மெஷினை வந்து உங்களுக்கு ரன் பண்ணதுக்கு என்ன தேவை அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ பாக்கியராஜ் மாதிரி சொல்லணும்னா சாஃப்ட்வேருங்கிற ஒரு சமாச்சாரம் இருக்குது, அது உங்களுக்கு தேவை. அப்போ தான் இந்த கம்ப்யூட்டரை நீங்கள் ரன் பண்ண முடியும். அந்த சாஃப்ட்வேரை என்ன சொல்லுவோன்னா ரெண்டு விதமாக சொல்லுவோம். ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம், இன்னொன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னால் என்ன? சிஸ்டம்னா என்ன? உங்களுடைய கம்ப்யூட்டர் மெஷின். அந்த சிஸ்டத்தை ரன் பண்ணுறதுக்குன்னு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்னால் என்னென்ன? நீங்கள் கம்ப்யூட்டரை பற்றி நாலேஜ் தெரிஞ்சவங்களாம் தான் நான் முன்னாடி இருந்தே சொல்கிறேன். விண்டோ எக்ஸ்பிம்பாங்க, அது சிஸ்டம் சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் விண்டோஸ் 7, அதுக்கப்புறம் விண்டோஸ் 8, விண்டோஸ் 8.1, விண்டோஸ் 10, இந்த மாதிரி உள்ளது எல்லாமே சிஸ்டம் சாஃப்ட்வேர். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து
ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணணும்னா இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லாட்ட ஒரு ஃபைல் கன்வெர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணணும், ஒரு மீடியா பிளேயர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் எப்படி டைப் பண்ணுவீங்க? ஃப்ரீ மீடியா பிளேயர் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 7 இல்லைனா ஃபார் விண்டோஸ் 8 இல்லைனா ஃபார் விண்டோஸ் 10 அப்படின்னு தான் டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு தகுந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். அது பேர் என்னன்னா அதுதான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அல்லது சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னன்னா இந்த சிஸ்டம்ங்கிற கம்ப்யூட்டர் மெஷினை ரன் பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்சது தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பர்சனலாக என்டர்டெயின்மெண்ட்டாக நிறைய ஒர்க் பண்ணலாம். ஆனால் அந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா அதுதான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த 2 சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் என்ன வேணால் பண்ணலாம், அடிச்சு நொறுக்கலாம், தூள் கலப்பலாம். இப்போதைக்கு இன்னொன்று இருக்குது, அது நான் அடுத்து சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த 2 பற்றி பேசலாம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அடுத்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த 2 தான் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு மிக முக்கியமானது. இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னால் என்ன? இப்போ எம்எஸ் ஆஃபீஸ், அதில் பேர்லேயே கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ்னு. ஆஃபீஸ் சம்மந்தமான எல்லா வேலைகளையும் நீங்கள் இந்த எம்எஸ் ஆஃபீஸில் பண்ணலாம். அது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பார்க்கணுன்னா நெக்ஸ்ட்டு மீடியா பிளேயர்னு சொல்கிறீங்க, வீடியோ பார்க்குறீங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, பாட்டு கேட்குறீங்க, அதுவும் ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணுறீங்க, சிடி ரைட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நீங்கள் என்ன வேலை செய்யணுனாலும் சரி அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்குது. இதைத்தான் நம்ம மொபைலில் ஆப்புன்னு சொல்கிறாங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா ஏகப்பட்ட ஆப் கோடி கணக்கில் இருக்குது. அது எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஆப். அந்த ஆப் இருந்தால் தான் நீங்கள் மொபைல்லையும் சரி கம்ப்யூட்டர்லேயும் சரி என்னென்ன வேலை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ, என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே அந்த ஆப் வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேருங்கிறது அதோட பிளாட்ஃபார்ம். அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேருங்கிற பிளாட்ஃபார்ம் இருந்தால் தான் நீங்கள் அப்ளிகேஷனுங்கிற ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை வச்சு அதில் ரன் பண்ண முடியும். இதுதான் பேசிக்கு. இந்த 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை பற்றி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் புகுந்து விளையாடலாம். நீங்கள் எங்கேயும் போய் படிக்க வேண்டாம், யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம். நான் போடுற வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்யூட்டர் படித்து நீங்கள் மாஸ்டர் ஆயிடுவீங்க. மெட்ரிகுலேஷனில் படிக்கிறவன், சிபிஎஸ்சியில் படிக்கிறவன்லாம் கம்ப்யூட்டர் கிளாஸ் வைக்கிறாங்க, கற்றுக்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கற்றுக்கிறது கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இப்போ நீங்கள் கம்ப்யூட்ரு, இப்போ மொபைல் எல்லார் வீட்லையும் இருக்குது, ஆனால் கம்ப்யூட்டர் எல்லார் வீட்லையும் கிடையாது. மொபைல் மூலமாகவே நீங்கள் கம்ப்யூட்டர் கற்றுக்கலாம். எப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வேலை பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைக்குதோ அப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் வேலை பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் மொபைல்லேயும் நீங்கள் கம்ப்யூட்டர் கற்றுக்கலாம். ஏன்னா கம்ப்யூட்டரோட தம்பி தான் மொபைல். நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச கம்ப்யூட்டர் நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நான் சொல்லதை மட்டும் கேளுங்க, நல்லா கற்றுக்கலாம். நான் கிளாஸில் யூடியூப்பில் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வைங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணும்போது எதுவும் டவுட் வந்தால் அந்த நோட்ஸை பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். இப்போ பேசிக் பார்ப்போம். இப்போ இது என்னது அப்படின்னா இதை தான் கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்க்டாப். இது என்னது? ஸ்டார்ட் பட்டன். இதை என்ன சொல்லுவாங்க?
இதுதான் டாஸ்க் பார்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த குட்டி குட்டியாக இருக்கா, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஐகான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றும் ஐகான்ஸ், பொதுவான பேர் ஐகான். இப்போ இங்கே வந்து டைம் டேட் இப்படி வச்சிங்கன்னா டைம் டேட் தெரியும். இது வந்து நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி செட் பண்ணனா செட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ எல்லாம் காமிக்கும். இதை ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி ஆல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஆல் ப்ரோக்ராம்ஸ்னால் எல்லா ப்ரோக்ராம் காமிக்கும். இதில் எந்த இதில் நீங்கள் வேலை பார்க்க விரும்புகிறீங்களோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேலை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் மெயின். இது என்னன்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு ஐகான். இந்த ஐகானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா எப்படி ஓப்பன் ஆகும். இந்த 3 இது இருக்குதா, இதை தான் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்க்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஹார்ட் டிஸ்கை வந்து பிரிச்சுன்னா எப்படி, இப்போ 500 GB இருக்குன்னா அதை பார்ட்டிஷன் பண்ணுவாங்க. அதை பிரித்து ஒரு 200 GB ஒரு டிரைவு, 150 GB ஒரு 2 டிரைவு அப்படின்னு 3 டிரைவாக பிரித்து வச்சுருவாங்க. நீங்கள் நினச்சி உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி எத்தனை டிரைவாக வேணால் பிரிக்கலாம். இதை தான் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சி டிரைவ். கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது சி டிரைவில் தான் இன்ஸ்டால் ஆகும். சி டிரைவில் தான் இந்த கம்ப்யூட்டருக்கு தேவையான சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்கும். இந்த சி டிரைவில் வந்து நீங்கள் வந்து டெஸ்க்டாப்லேயோ இந்த டிரைவ்லையோ எதுவும் டேட்டா வைக்கக்கூடாது. அப்படி அதிகமாக டேட்டா வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்லோ ஆகும். நிறைய பேர் வைப்பாங்க, ஆனால் ஸ்டார்டிங்கில் ப்ராப்ளம் வராது, போக போக ப்ராப்ளம் வரும். அதனால் நீங்கள் சேவ் பண்ணுற ஃபைல்ஸ், ஃபோல்டர் எல்லாமே அதர் டிரைவர்ஸ்லாம் வைக்கணும். ஓகேவா? இப்போ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இங்கே ரைட் கிளிக் பண்ணால் இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நியூன்னு இருக்கா, நியூவில் போனீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் டாக்குமெண்ட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆகும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் ஒர்க் ஷீட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸல் ஒர்க் ஷீட் ஒர்க் ஆகும். இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஃபோல்டர் வேணுன்னா ஃபோல்டர் ஓப்பன் பண்ணலாம். இப்போ எங்கள் ஃபோல்டர் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருங்க, ராஜா பேர் கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆச்சு. இப்போ நீங்கள் வேறு ஏதாவது எம்எஸ் வேர்டில் ஃபைல் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வைக்கணும்னா வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் இது போதும். இன்னும் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி சூப்பராக கற்றுக் கொடுக்குறேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் அமைத்திருங்க. நன்றி.